கடவுள் எங்கே இருக்கிறார் என்று தேடுபவர்களுக்கு திருமூலர் ஒரு எளிய உதாரணம் சொல்கிறார். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். ஒரு மரத்தால் ஆன யானை பொம்மையை பார்க்கும்போது நம் கவனம் யானை என்ற உருவத்தில் மட்டும் இருந்தால் அது மரம் என்பதை மறந்து விடுவோம். அதுதான் மரத்தை மறைத்தது யானை. ஆனால் அது மரத்தால் செய்யப்பட்டது என்பதை உற்று நோக்கினால் அங்கே யானை என்ற உருவம் மறைந்து மரம் மட்டுமே கண்ணுக்கு தெரியும். அதுதான் மரத்தில் மறைந்தது யானை. அதேபோல் இந்த உலகை பஞ்சபூதங்களாகவும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று வெறும் பொருட்களாக மட்டுமே பார்த்தால் அதனுள் இருக்கும் பரம் எனப்படும் இறைவனை நாம் காண முடியாது. அதுதான் பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். எப்போது நாம் இந்த உலகை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்ற ஞானத்தோடு பார்க்கிறோமோ அப்போது இந்த உலகம் மறைந்து எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவன் நம் கண்களுக்கு தெரிவான். அதுதான் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். நமது கண்ணோட்டம் தான் ஒன்றை தீர்மானிக்கின்றன. யானையை பார்ப்பதா, மரத்தை பார்ப்பதா, முடிவு உங்கள் கண்ணோட்டத்தில் இருக்கிறது.